அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்லிக் எக் ஒயிட் சாஸ் தாங்க பார்க்க போகிறோம். சாஸ் நம்ம செஞ்சு முடிக்கும்போது கரெக்டாக இப்படி வெண்ணெய் பதத்துக்கு இருக்கணும். வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈரமில்லாத காஞ்ச ஜார் எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் மிளகு, நம்பரால் சொல்லணுன்னா ஒரு 20 மிளகு, 50 கிராம் உரிச்ச பூண்டு, பெரிய பூண்டு. இந்த 3 பொருளையும் சேர்த்த உடனே லைட்டாக அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். சாஸுக்கு மெயினாக வாசமில்லாத எண்ணெயும் எடுத்துக்கிறங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது மாதிரி வேணாம். லைட்டாக 1-2 அரைச்சா போதும், ஃபுல்லாக அரைக்கணும்னு தேவையில்லை. அடுத்ததாக 2 முட்டை, வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையும் சேர்த்து தான் அரைக்கிறேன். இந்த இதை அரைச்சி முடிகிற வரை ஃபுல்லாகவே பல்ஸில் போட்டு தான் அரைக்கணும். 2 முட்டைக்கு 200 கிராம் எண்ணெய் தேவைப்படும். ஒரு முட்டை எடுத்திங்கன்னா 100 கிராம் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே அரைச்சிடக்கூடாது. ஒரு 2 டைம் எண்ணெய் ஊற்றி பல்ஸில் விட்டுக்கிறேங்க. பல்ஸில் அரைச்சதுக்கப்புறம் அது கூட 2 ஸ்பூன் வினிகரு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, அரை லெமனு, அதில் உள்ள நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதிலே புளிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் லைட்டாக பல்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. மீதி இருக்க எண்ணெயும் ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரியே திரும்ப ஊற்றி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. லாஸ்ட் வரையே பல்ஸில் விட்டே அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் ஸ்பீடாக வச்சு எண்ணெயும் அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா அந்த சாஸ் தெரிஞ்சு போன பால் மாதிரி ஆயிரும். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக அழகாக வந்துருக்குன்னு. நீங்கள் உடனேயே யூஸ் பண்ணுறதா இருந்தால் வினிகர் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா தான் வினிகர் சேர்க்கணும். அப்படி வச்சாலுமே ஒரு 1 வீக்குக்குள்ளேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேங்க. நல்லா பாட்டில் காஞ்சிருக்கணும். போட்டு வச்சுட்டு 1 வீக்குக்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.